இல்லைங்க, செங்கோட்டையன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார் வந்தாலும் விஜய் கட்சி தலைவராக வேலை செய்ய தயாராக இருக்காரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ இன்னொன்று, விஜய்கிட்ட வந்து நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் செங்கோட்டையனுக்கு இருக்குமா? அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை ஒரு போராட்டம் பண்ணணுங்கிறாரு, இல்லை ஒரு கூட்டம் போடணுங்கிறாரு, பேச முடியுமான்னா செங்கோட்டையன் இதை மறந்துட வேண்டியதானா? நீங்கள் யார் வந்து விஜய் தொடர்பு கொண்டாலும் அவர் சொல்கிற மேக்ஸிமான விஷயங்கள், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்து ஜான் ஆரோக்கிய சமிட்டை கேட்டுக்கோங்க, புஷி ஆனந்த் கேட்டுக்கோங்க. சுயமாக ஏதாவது யோசிக்கிறாரா? ஒன்றில் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு, செங்கோட்டையன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காருல, இதுவே என்ன ஸ்கிரிப்ட் தானே. அவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஓட விட்டு, சார் இதெல்லாம் படித்து அப்படியே படிச்சிருங்க சார், ஒரு வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் சார், ஏன்னா எல்லாம் அறிக்கை கொடுக்கும்போது நம்ம கட்சிக்காரங்களே திட்டுறான் சார், எப்போ தானே ஒரு வேலையை அந்த அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்கிறார் அப்படின்னா, இவர் அறிக்கை கொடுக்காம வீடியோ போட்டால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இவர் நினச்சிக்கிறாரு. நீங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரோட மீட்டிங் நடக்கும்போது கூட ஆதவ ஒரிஜினல் லாட்டரி மார்ட்டினோட மருமகன் கூட அவருக்கு தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் அவர் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியான்னு சொல்லி கேட்கிறாரு. விஜய் அவர்கள் இந்த 2 வருடம் ஆக போது ஒரு 10 மணி நேரம் அரசியலுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரா? நீங்க டைம் கால்குலேட் பண்ணிடலாம். இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவனை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்திலே எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமே தான். ஊடகங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதை விட 1000 மடங்கு இருக்கும். விஜய் வரப்போறார், விஜய் எந்திரிச்சிட்டார், விஜய் பல்லு விளக்கிட்டார், விஜய் குளிச்சிட்டாரு, கார் தான் லட்சியம். எப்படி கொடுப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. என்ன கார் கொடுக்க போறீங்க? நீங்க ஓட்டர் கார் தான் கொடுக்க போறீங்களா? இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் சார் இன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் சார், அதை பார்த்து படிச்சிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு விஜய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட மைக்க நீட்டி, சார் என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க ஞாபகம் இருக்காது, அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஒரு பில்டப்பை கொடுக்கறதுக்காக இவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த வேலையை பண்றாங்க. எப்படி வந்து சினிமா கலெக்ஷன்ஸ்ல வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே 147 கோடி 150 கோடின்னு ஒரு கதை விடுறாங்களோ, அதே மாதிரி தனக்கான கூட்டம் ஆர்டிஃபிஷியலாக கூட்டத்தை உருவாக்குறாங்க. நீங்க வந்து ட்விட்டர்ல அந்த ஆட்களை வச்சு எழுத வைக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை ஊடகங்கள் இருக்கிற சில பேர் வச்சு எழுத வைக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ரீசன் வாய்ஸ் சேனல் சார்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பேட்டி கொடுத்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். சார் முதல் கேள்வி, இன்று உங்களுக்கே தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வாயிலாக வெளியிட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து சேர்ந்து செயல்பட போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா தாவேக கட்சி வலுவடைந்துருமா? இல்லைங்க, செங்கோட்டையன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார் வந்தாலும் விஜய் கட்சி தலைவராக வேலை செய்ய தயாராக இருக்காரா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி. நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அதன் தலைவர்கள், பொதுச் செயலாளர் மற்றவங்க எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களா, நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அரசியல் கட்சியோடைய போக்கு முடிவு செய்யும். இப்போ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் அவரே சொல்கிறார் ஒரு வீடியோவில் வந்து, அவர் இருபுறம் தலைவரோட பழகியவர், எம்ஜிஆர் அவர்களோட பழகியவர், ஜெயலலிதா அவர்கள் பழகியவர். நமக்கு எல்லாருமே தெரியும், ஜெயலலிதா அவங்க வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போகும்போது இந்த ரூட் ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுக்குறவர் செங்கோட்டையன் அவர்கள் தான். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வரும்பொழுது அவர் வந்து ஒரு வலு சேர்ப்பாரான்னா அவரோட அனுபவத்தை கொண்டு வருவார். ஆனால் அந்த அனுபவத்தை விஜய் பயன்படுத்திக்க போகிறாரா? நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி இப்போது செங்கோட்டையன் நேற்று ஒரு மணி நேரம் பேசுகிறேன், 2 மணி நேரம் பேசுகிறார் சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி பனையூரில் அவரை வரவேற்றுட்டார், வீடியோ போட்டுட்டார். இதற்கு பிறகு விஜய் செங்கோட்டையன் எப்போ பார்ப்பார் அப்படிங்கிறதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். நீங்கள் யார் ஒரு சார் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல ஆக்சஸ் கிடைக்கணும். இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல நேற்று பேசப்பட்டதெல்லாம் ஒரு அமைப்பு செயலாளர்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திற்குமான கண்ட்ரோலாக இருக்கும். மாவட்ட செயலாளர்லேருந்து கடைசி நிலையான பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கின்ற நிர்வாகிகளை வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள கட்டமைப்பு உருவாக்குறதா இருக்கட்டும், அமைப்பு செயலாளர் வேலை தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 மாவட்டத்தில் சுருக்கிட்டாங்க. அதில் வந்து என்ன தெரியுது, இன்னுமே இந்த கட்சியோட கண்ட்ரோல் என்பது புஷி ஆனந்தோட கண்ட்ரோல் தான், ஜான் ஆரோக்கிய சமிட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இன்னொன்று, விஜய்கிட்ட வந்து நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் செங்கோட்டையனுக்கு இருக்குமா? அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை ஒரு போராட்டம் பண்ணணுங்கிறாரு, இல்லை ஒரு கூட்டம் போடணுங்கிறாரு, பேச முடியுமான்னா செங்கோட்டையன் இதை மறந்துட வேண்டியதானா? நீங்கள் யார் வந்து விஜய் தொடர்பு கொண்டாலும் அவர் சொல்கிற மேக்ஸிமான விஷயங்கள், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்து ஜான் ஆரோக்கிய சமிட்டை கேட்டுக்கோங்க, புஷி ஆனந்த் கேட்டுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்க சார். கட்சியில் பிரச்சனை, யாரை பற்றி நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அந்த நபர்கிட்டையே வந்து அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியோ அவங்கள்ட்டையே சொல்லி நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கங்கப்பா. ஏன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் சுயமாக ஏதாவது யோசிக்கிறாரா? ஒன்றில் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு, செங்கோட்டையன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காருல, இதுவே என்ன ஸ்கிரிப்ட் தானே. அவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஓட விட்டு, சார் இதெல்லாம் படித்து அப்படியே படிச்சிருங்க சார், ஒரு வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் சார், ஏன்னா எல்லாம் அறிக்கை கொடுக்கும்போது நம்ம கட்சிக்காரங்களே திட்டுறான் சார், எப்போ தானே ஒரு வேலையை அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்கிறார் அப்படின்னா, இவர் அறிக்கை கொடுக்காம வீடியோ போட்டால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு இவர் நினச்சிக்கிறாரு. அதை வச்சு இவர் போடுறார். நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், செங்கோட்டையன் வரலாம், இல்லை வேறு யார் வேணாலும் வரலாம், நிறைய பேர் இங்கே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் விஜய் வேலை செய்ய தயாராக இருக்கின்றார், விஜய் கள அரசியல் செய்ய தயாராக இருக்கின்றார், விஜய் அரசியல் செய்ய தயாராக இருந்தால்தான் இந்த கட்சிக்கான ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு வந்தார், ரொம்ப பரபரப்பான செய்தி, மீடியாவுக்கு மிகப்பெரிய வியாபாரம், அது மட்டும்தான் நடக்குமே தவிர அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த கட்சி பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மீடியாவில் வளர்ந்துகிட்டே இருக்கும், மீடியாவில் பில்டப் கொடுக்குறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. களத்தில் வந்து இந்த கட்சி பெருசாக வளருமான்னு கேட்டிங்கன்னா அது விஜய் உழைக்க தயாரானால்தான் அதெல்லாம் நடக்கும்.
இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னென்னா, இவர் களத்துக்கே வராமல் ஒன்று வீடியோ வாயிலாக போடுறாரு, இல்லைன்னா அறிக்கை வாயிலாக வெளியிடுறாரு. ஸோ இதுதான் இவருக்கு தெரிஞ்ச அரசியலா? இவருக்கு அரசியலே தெரியாதுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. இப்போ நீங்கள் செங்கோட்டையன் வர்றாரா, நீங்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் ஒரு அதிருப்தியில் இருக்காரு, இந்த கட்சியில் இருக்கிறவங்க தானாக போய் அவரை கூப்பிட்டாங்களா, இல்லை எத்தனையோ பேர் வந்து இந்த கட்சியில் சேருவதற்கு, நான் அந்த கட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் சேருக்கு தயாராக இருந்தாங்க. இது பல நேரங்களில் விஜய்க்கு சில பேர் வந்தது தெரியும், சில பேர் விஜயை மீட் பண்ணாங்க. அடுத்தடுத்ததாக அந்த தலைவர்களை தக்க வைக்கணும், அந்த தலைவர்களை வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆக்கணும், ஒரு முக்கியமான தலைவர்களாக ஆக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அரசியல்லாம் என்னென்ன தெரியாத ஒரு நபராகத்தான் விஜய் இருந்திருக்கிறார். விஜய் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக ஏதாவது சரியாக பேசியிருக்காரா? ஒன்றும் இல்லை. இப்போ கடைசியாக நீங்கள் இந்த ஜேபிஆர் கல்லூரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, காஞ்சிபுரம் மீட்டிங் நடந்துச்சு. அவர் வந்து அண்ணாவை மறந்த கட்சி யார் தெரியுமா, திமுக அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்கிரிப்ட் அவர் மறந்துட்டார். அப்புறம் தேடுறாரு, ஐயோ நம்ம என்ன பேசணுங்கிற தேடுறாரு. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கான அழகு என்ன தெரியுமா, இயல்பாக சில விஷயங்கள் மனசுல இருந்து வரணும். அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நான் போய் நேரடியாக சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன், நான் வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கேன், நான் வந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, மக்களுக்கு நம்ம என்ன மாற்றம் கொடுக்கணும்னு வரும். விஜயோட வாழ்க்கை நீங்களாம் யோசிச்சு பாருங்களேன். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருக்கு வந்து சின்ன சொல்ல போனால் காலேஜுக்கு போனார், அவர் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார். அவர் நேரடியாக சினிமாவில் போய் அவங்க அப்பா சேர்த்து விட்டார். அப்பாவோட புண்ணியத்தால் நிறைய படங்கள் ரொம்ப செல்வ செழிப்போடே வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு பெரிய கஷ்ட நஷ்டமே இருந்தது கிடையாது, வாழ்க்கையில் பெரிய கஷ்ட நஷ்டம் இருந்தது கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்ததாக அவருடைய பணம் வருது, நல்லா சம்பாதிக்கிறார், இப்படி தான் அவரோட வாழ்க்கை. ஸோ அவர் வந்து இன்னுமே 10வது மாடியில் இருந்துகிட்டு தான் இந்த உலகத்தை பார்க்கிறதே தவிர கீழே இறங்கி அவர் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்த ஒரு நபரால் தான் வந்து அரசியல்னா என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எதை வந்து மக்கள்கிட்ட பேசணும், எதை பேசக்கூடாது, ஆளுங்கட்சி எதிர்த்து என்ன அரசியல் செய்யணும், மற்ற கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யணுங்கிற புரிதல் இருக்கும். எந்த விதமான புரிதலுமே விஜய் கிடையாது. விஜய் என்ன பண்ணுறாரு, அப்போ யாராவது கட்சிக்கு ஏதாவது வேலை செய்வாங்களா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் கூட்டிட்டு வாங்க. ஓகே, அவர் என்னென்னலாம் பண்ணுவார், எந்த ஒரு கட்சியிலையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியும். நீங்கள் தேர்தல் வியூகங்கள் என்னென்ன சார் பண்ணணும், என்ன பேசணும், எப்படி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கட்சி முழுக்க முழுக்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி மட்டுமே போயிட்டு இருக்க கட்சியாக இருக்குது. ஆரம்பத்தில் இருந்து கொள்கையா அவர் பிடிங்க, கொள்கை தலைவர்களா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, கட்சிக்கான அறிக்கை எழுதணுமா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, கட்சிக்கு ஒரு வீடியோ பண்ணணுமா. சார், இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு கெஸ்ட் ரோலில் என்னென்ன பண்ணணுமோ, அவர் வந்து ஹீரோவாக சில இடங்களில் பயணிக்கணும், செகண்ட் ஹீரோவாக சில இடங்களில் பயணிக்கணும், அவருக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன், சில இடங்களில் கெஸ்ட் ரோலாக இருக்கணும், அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர விஜய்க்கு எந்த விதமான அரசியல் அறிவும் கிடையாது. சரி, உள்ள அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சார், தலைவராயிட்டார். அதற்கு பிறகு விஜய் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ள வரணும், பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், விவாதங்களில் பார்க்கணும், என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்க்கணும். விஜய் இது எதுவுமே செய்வது கிடையாது. விஜய் தனக்கு வைக்கப்படுகின்ற செய்தித்தாள்களை கூட விஜய் படிப்பது கிடையாது. மேக்ஸிமம் நான் கேள்விப்படுறதையும் ட்விட்டரில் அப்பப்போ பார்க்குறாருங்க. ஜான் அனுப்புகிற ரொம்ப பாசிட்டிவான வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறாரு. இதுதான் விஜயோட அரசியலாக இருக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், செங்கோட்டையன் யாரும் கூட தெரியுங்க. ஆதவர்ஜினா வந்து இந்த கட்சிக்குள்ளே சேர்ற வரைக்கும் அந்த மீட்டிங்கில் நீங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரோட மீட்டிங் நடக்கும்போது கூட ஆதவர்ஜினா லாட்ரி மார்ட்டினோட மருமன் கூட அவருக்கு தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாதிரி தான் ஒரு தலைவரை தவிர விஜய்க்கு வந்து அடிப்படையிலேயே அரசியல் என்பது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் அடிப்படை அறிவிலே கூட சிக்கல்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். சரி, எந்த விதமான அறிவும் இல்லைன்றீங்க, அதாவது அரசியல் அறிவும் இல்லைன்றீங்க, ஒரு பொது அறிவு கூட இல்லைன்றாங்க நிறைய பேர். ஆமாம். ஸோ எந்த விதமான அறிவும் இல்லாமல் இவர் யார் அரசியலுக்கு வர சொன்னாங்கன்ற கேள்வி எழுதலை சார். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நான் கூட ஆரம்பத்தில் அந்த கட்சியில் வந்து சேரும்போது எனக்கு இந்த கேள்வி இருந்தது. இந்த கேள்வியை நான் கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, விஜய்க்கு வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த ஆர்வம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் 2021 தேர்தலையே வருவதாக இருந்தார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர காரணத்தினால தான் அவர் வந்து தவிர்த்துட்டார். அதனால் இப்போ 2026 டார்கெட் பண்ணி வராரு. நிறைய விஷயங்களை பார்க்குறாரு, கூர்ந்து கவனிக்கிறாரு. 2 வருஷம் கடுமையாக வேலை செய்ய போகிறார். இதுதான் ஜான் ஆரோக்கியசாமி என்னை முதலாக பார்க்கும் பொழுது கட்சிக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்வதும் சொன்ன விஷயங்கள் இதுதான். இதை நம்பி தான் என்ன போன்றவர்கள் போனோம். சரி, ஓகே, விஜய் ஒரு மாற்றமாக இருப்பார். நான் உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்பார்த்தேன், அவர் வரல, சில சிக்கல்களால் வரல. அடுத்த விஜய் வரும்போது சரி இன்னும் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் இது ஒன்று கூட நடக்கலை. பிரச்சனை என்னென்னா, விஜய் வந்து கூர்ந்து கவனிக்கிறார், அரசியலை பார்க்கிறார், அரசியலை படிக்கிறார், இது எதுவுமே செய்யலாம். விஜய் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே வந்துட்டார், அரசியல் நிகழ்வுக்குள்ளே வந்துட்டார், அதுவும் செய்யலாம். விஜய் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கார், களத்துக்கு வந்து போராட தயாராக இருக்கார், அதுவும் இல்லை. அவருடைய அரசியல் என்பது வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸ் மட்டும்தான். பா, நீங்கள் வந்து ஏதாவது ஊருக்கு போகணுமா, எனக்கு வந்து சார்ட்டர் ஃப்ளைட்டை பிடிச்சிருங்க, அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் ஒரு ஊரில் இறங்கிடுவேன், எனக்கு நல்ல ஒரு பஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஏசியாக இருக்கணும், நான் இறங்கியெல்லாம் நடக்க மாட்டேன், உள்ளே உட்காந்துக்குவேன், மேலே தேவைப்படுற நேரத்தில் மட்டும் மேலே ஏறி நான் வந்து பேசுவேன். இதுதான் என்னுடைய அரசியல். நீங்கள் விஜயோட ஒட்டுமொத்த அரசியலே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். டைம் என்னங்கிறது, பரந்தூரில் எவ்வளோ நேரம், 30 நிமிஷம் 15 நிமிஷம், இந்த கரூர்லையோ இந்த நாமக்கல்லையோ திருச்சியிலையோ அரியலூர்லையோ பெரம்பலூர்லையோ எல்லா இடத்துலையும் ஒரு 15 நிமிஷம், உள்ளரங்க கூட்டங்களில் அங்கே ஒரு 1/2 மணி நேரம், இங்கே ஒரு 1/2 மணி நேரம், காஞ்சிபுரத்தில் 1/2 மணி நேரம், ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் விஜய் அவர்கள் இந்த 2 வருடம் ஆகும்போது ஒரு 10 மணி நேரம் அரசியலுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரா? நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவனை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்திலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமே தான்.
ஊடகங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதை விட 1000 மடங்கு இருக்கும். விஜய் வரப்போறார், விஜய் எந்திரிச்சிட்டார், விஜய் பல்லு விளக்கிட்டார், விஜய் குளிச்சிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பண்ண இன்னைக்கு கூட பனையூரில் நீங்கள் பாருங்களேன், ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன்னுடைய அலுவலகத்துக்கு வரது ஒரு செய்தியாக இருந்தது எவ்வளோ கேவலமான நிலைமையில் ஊடகங்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் போன்ற அனுபவசாலி வரும்போது கூட நீ வா, நீ கிளம்பி வா, நீ பனையூருக்கு வா. இப்போ கூட செய்தி ஓடுது, அமித்ஷா அவர் வந்தாலும் பனையூருக்கு தாங்க வரணும் அப்படிங்கிற செய்தி ஓடுது. அப்போ எந்த மாதிரியான எலைட் பாலிடிக்ஸ் விஜய் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, நான் இந்த ஆட்சிக்கு உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன். விஜய் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு பல கதைகளை சொல்றாரு. இன்னும் இல்லை விஜய் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இப்போ காஞ்சிபுரம் மீட்டிங்கில் நான் சொன்னதை எதனாலும் செஞ்சிருவேன். அவர் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு, பரந்தூர் மன்னிக்கணும் கரூரில் அவர் சொன்னது நான் நிச்சயமாக உங்களை பார்ப்பேன்னு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் கரூர் மக்களை போய் பார்த்தாரா, இங்கே வர வச்சு பார்த்தாரே தவிர அங்கே அவர் போனாரா, போகல. பரந்தூர் மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஜனவரியில், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தேவைப்பட்ட தலைமைச் செயலகத்துக்கு கூட வருவேன் உங்களை திரட்டுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னார். செஞ்சாரா, செய்யலை. அப்போ எதுவுமே செய்யாத விஜய் அவர்கள் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் என்ன இருக்கோ அதை முடிஞ்ச அளவு மனப்பாடம் பண்ணுவோம், முடியாத பார்த்து படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஜயோட அரசியலாகவே இருக்குது. இல்லை சார், அவர் இன்னொரு அர்த்தம் சொல்லியிருந்தார் என்னென்னா, வீட்டுக்கு வீடு பட்டப்படிப்பு கண்டிப்பாக அவசியம் அப்படின்ற மாதிரி அந்த கொள்கையில் சொல்லியிருந்தார். ஆமாம். ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரே பட்டப்படிப்பு கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றது தான் செய்தி. ஏன்னா அவரது தந்தை எஸ்ஏ சென்சார் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே காம்பவுண்டில் தான் உட்காந்துருந்தாராம். அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு சொன்னாராம், அவங்க பையனை நான் காலேஜில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாராம் கிளாஸ் ரூமில். 2வது வருஷம் பண்ணும்போது நான் படம் நடிக்கணுன்ட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாராம். இவர் எப்படி ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் விஜய் அவ்வளோலாம் சிந்திச்சு இல்லை விஜய் தன்னுடைய சிந்தனையெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள், கல்லூரியில் ஒருத்தர் கண்டிப்பாக படிக்கணும், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறேன், வீட்டுக்கு வீடு எல்லாருமே கண்டிப்பாக பட்டதாரியாக இருக்கணும், பொருளாதார நிலை உயர்த்த போகிறேன், வீட்டுக்கு வீடு நான் பைக் கொடுக்க போகிறேன், அது எதுவுமே கிடையாது. இன்றைய ஈவெண்ட்டுக்கு என்ன ஸ்கிரிப்டில் வேணும் அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணுறாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அவரும் எழுத மாட்டார். வேற ஒருத்தரை பிடிச்சு, சார் காஞ்சிபுரத்தில் மீட்டிங் நடக்குது, காஞ்சிபுரத்தை பற்றி 4 விஷயம் எழுதுங்க, அறிஞர் அண்ணா பிறந்த ஒரு அப்புறம் அறிஞர் அண்ணா பற்றி 4 விஷயம் போட்டுக்கங்க, எல்லாரும் தேர்தல் அறிக்கைன்னு கேட்குறாங்க, அதில் ஒரு 4 விஷயம், சார் அது எங்கே சார் எழுதுறதுன்னு கேட்பார். ஏன்னா எழுதக்கூடியவரும் அரசியல் அறிவோடு இருந்தவரெல்லாம் கிடையாது, அவர் வேற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சார் எல்லா கட்சியிலேருந்து திருடிக்கங்க, திமுகலேருந்து ஒரு 4 பாயிண்ட் எடுங்க, அதிமுக 4 பாயிண்ட் எடுங்க, நாம் தமிழர் 4 பாயிண்ட் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கங்க. இப்போ விஜய் படிக்கும்போது பட்ட படிப்பு இப்போ நானே படித்ததில்லை அப்படிலாம் யோசிக்க மாட்டார், போட்டிருக்கு படிச்சிட்டேன் அவ்வளோதான். இவர் என்ன சொல்றதெல்லாம் செய்ய போறாரா? இப்போ எல்லார் வீட்லையும் ஒரு பட்டப்படிப்பு ஒரு பட்டதாரியை உருவாக்க போறேன், இல்லை எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறேன். இது முதல்ல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கீம் எதுவுமே இல்லாத ஸ்கீம், புதுசாக ஒரு ஸ்கீம் சொல்றாரா அப்படிங்கிறது ஒன்று. விஜய் வீட்டுக்கு வீடு கொடுக்க போறாரு, யாரு கொடுக்க போறாரு? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் கொடுக்க போறாரா, இல்லை மிடில் கிளாஸுக்கு கொடுக்க போறாரா? அவர் சொல்ற வீடுங்கிறது குடிசை மாற்று வாரியமாக இருந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருந்த அந்த ஏழை மக்களுக்கா, இல்லை வீட்டு வசதி வாரியத்தால் கொடுக்கப்படுற எம்ஐஜி ஃபிளாட்ஸ் ஹெச்ஐஜி ஃபிளாட்ஸுக்கா, இல்லை வாடகை கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் வீடு கொடுக்க போறேன்னு சொல்றாரா, 2 வீலர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் சொல்லாத ஒரு விஷயமா இது சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இன்றைய நிலையில் அது பெரிய முட்டாள்தனமான ஒன்று. நீங்கள் சென்னையில் வசிக்கிற நமக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு 2 வீலரில் போகிறது நமக்கு எரிச்சல் வருது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பொது போக்குவரத்து ஒழுங்காக இருந்தால், மெட்ரோ ட்ரெயின்ஸ் நிறையா இருந்தால், ட்ரெயின்ஸ் நிறையா இருந்தால், பஸ்ஸஸ் நிறையா இருந்தால், நம்ம எல்லோரும் 2 வீலரை மறந்துட்டு நம்மளாம் பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துவோம். எந்த ஒரு விஷனரி லீடருக்கும் அப்படி தான் யோசிப்பாங்க, நம்ம பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தணும். விஜய் பேசியிருக்க வேண்டிய விஷயம், ஏன் கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் மெட்ரோ திட்டத்தை கொடுக்காம இருக்கிறீங்கன்னு பாஜக கேள்வி எழுப்பிருக்காங்க. நான் வீட்டுக்கு 2 வீலர் கொடுக்குறேன், கார் தான் லட்சியம், எப்படி கொடுப்பேன் எனக்கு புரியவே இல்லை, என்ன கார் கொடுக்க போறீங்க, நீங்கள் ஓட்டர் கார் தான் கொடுக்க போறீங்களா? இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் சார் இன்னைக்கு ஸ்கிரிப்டில் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் சார், அதை பார்த்து படிச்சிருங்க சார். ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு விஜய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட மைக்கை நீட்டி, சார் என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கான்னு, ஞாபகம் இருக்காது, அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். அவ்வளோதான். அதாவதுங்க, மனசுல இருந்து ஏதாவது பேசியிருந்தா விஜய்க்கு இதான் நம்ம பேசணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும். இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் யார் சார், சார் நீங்கள் சைடு ஹீரோ சார், இன்னைக்கு ஈவெண்ட்டில் நீங்கள் கெஸ்ட் ரோல் சார், இன்னைக்கு ஈவெண்ட்டில் நான் ஹீரோ சார், இதுக்கு நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணணுமோ அந்த ஸ்கிரிப்டை பண்ணிடுவோம். அவ்வளோதான் சார். இன்னைக்கு 10 நிமிஷம் நீங்கள் பேசினா போதும் சார், 20 நிமிஷம் பேசினா போதும் சார், 20 நிமிஷம் நான் எப்படி பேசுவேன் சார், முடிஞ்சாலும் நீங்கள் வழக்கம் போல பார்த்து படிச்சுக்கோங்க சார். நீங்கள் அதில் கூட பாருங்களேன், இப்போ யூஸ்வலாக எல்லா தலைவர்களுமே பார்த்து படிப்பாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் 4 தடவை என்ன இருக்குன்னு கண்டென்ட்டை பார்த்துட்டு வருவாங்க. விஜய் எப்படின்னா முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ணுறாரு, முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ணிட்டு எதாவது மனப்பாடம் பண்ணுங்கிறத மறந்துடுறாரு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு, அந்த சினிமா பஞ்சஸை பேசுறாரு. குறியா 3 குறி வரணும், தற்குறி, ஆச்சரிய குறி, அறிகுறி, உண்மையா உணர்வா உளப்பூர்வமா, இது ஒரு 5 தடவை ரிப்பீட் பண்ணணும். எல்லாமே சினிமா டயலாக்ஸ் மாதிரி நீங்கள் பஞ்ச் டயலாக்ஸ் மாதிரியே பேசி பேசி மக்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் விஜய் இருக்காரு. தவிர விஜய் இன்னைக்கு வரைக்குமே ஒரு அரசியல்வாதியாக உருவாகவே இல்லை. இல்லை, அவர் சொன்னார் அந்த மீட்டிங்கில், சும்மா தற்கூரின்றாங்க, இந்த தற்கூரி தானே உங்களுக்கும் ஓட்டு போட்டது அப்படின்றாங்க. அப்போ போடும்போது யாரும் மரத்துக்கு மரம் தாவலை, டான்ஸ் ஆடிட்டு போகல, குடிசையை பிச்சுட்டு வரல, இருந்த காம்பவுண்டை உடைக்கல,
அப்போல்லாம் அவங்க யாருமே தற்கொலையே இல்லையா? இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த தற்கொலைத்தனமான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாது தற்கொலைன்னு சொல்கிறதுல. இல்லைங்க, அதான் சொல்கிறீங்களே நீங்கள் மறுபடியும் என்னென்னா, இந்த கூட்டம் வந்து விஜய்ங்கிற அரசியல் தலைவரை பார்க்க வர்ற கூட்டமா இல்லை விஜய்ங்கிற நடிகரை பார்க்க வந்த கூட்டமானா, விஜய்ங்கிற நடிகரை பார்க்க வர்ற கூட்டம். நீங்கள் அந்த கூட்டத்தை வந்து அரசியல் தலைவரை பார்க்க வர கூட்டம் மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. இல்லை, அந்த கூட்டத்திற்கு திரையில் பார்த்த தன்னுடைய நாயகனை நேரடியாக பார்க்கணும். நீங்கள் அதில் கூட நான் அவங்கள பெருசாக குறை சொல்ல மாட்டேன். விஜய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உண்மையிலேயே எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ ரீச் ஆகணும்னு நினச்சிருந்தா, இப்போ திருச்சி மாவட்டமாக 6 தொகுதி இருக்குது. 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 6 நாள் நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இப்படி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிஞ்சி போனால் 4000 பேர் 5000 பேர் கூடுவாங்களா? இப்போ நீங்கள் கரூரில் வந்து 27,000 பேர் கூட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ 6 தொகுதியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் கூடுவாங்க. அப்போ எல்லாரும் மக்களை பார்ப்பாங்க, விஜயை பார்த்துருவாங்க. விஜய் கையெழுச்சிட்டா இருப்பா, விஜய் வந்து வாயசிட்டா இருப்பான்னு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கூட்டம் நமக்கு சேரணும், கூட்டம் அதிகப்படியான கூட்டம் காமிக்கணும். ட்ரோன் ஷாட்டை வச்சு பாருங்கள், விஜய்க்கு கூடாத கூட்டமா, விஜய் பெரிய மாஸ் லீடர் ஆகிட்டாரு, விஜய் பயங்கரமாக ஆகிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பில்டப்பை கொடுக்கறதுக்காக இவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த வேலையை பண்ணுறாங்க. எப்படி வந்து சினிமா கலெக்ஷன்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே 147 கோடி 150 கோடின்னு ஒரு கதை விடுறாங்களோ, அதே மாதிரி தனக்கான கூட்டம் ஆர்டிஃபிஷியலாக கூட்டத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் வந்து ட்விட்டரில் அந்த ஆட்களை வச்சு எழுத வைக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை ஊடகங்களில் இருக்கிற சில பேரை வச்சு எழுத வைக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவன் என்ன பண்ணுவான், கூட்டமாக மொத்தமாக கூட்டுறவன், எனக்கு அவனுக்கு ஒரு மாஸ் மென்டாலிட்டி வந்துருச்சு, அந்த இடத்துல நான் டான்ஸ் ஆடணும், நான் வந்து குதிக்கணும், விஜயை பார்த்தவொன்னே நான் வந்து குதூகலம் ஆகணும், இப்படி மட்டுமே இருக்கான். விஜயை பார்க்கறது பெரிய சாதனையை அவன் நினச்சிட்டு இருக்கான். வாழ்நாள் சாதனை, வாழ்நாள் லட்சியமே வந்து விஜயை பார்த்துட்டாலே போதுமான ஒன்று. இது பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா, இங்கே திமுக அதிமுக கட்சிகளும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அரசியலை பெருசாக சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. இங்கே கடந்த 20-30 வருஷமாக திமுக அதிமுக சரி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம், நம்ம வந்து திராவிடம் குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு போகிறவங்களே நம்ம சிலர் குடிச்சிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து அங்கே போனால் சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க கூத்தடிக்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்தமாக விஜய் போன்றவர்களுக்கு, புதிதாக வருபவர்களுக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை இன்னுமே வந்து அவங்கள இன்னும் மேலும் தற்கொலைகளாக மாற்றுவதற்கான வேலைகளை மட்டுமே இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மோசமாயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.